வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான பச்சைப்பயிறு தொகையல் செய்ய போகிறோம். இந்த பச்சைப்பயிறு தொகையல் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பச்சைப்பயிறு தொகையல் பண்ணுறதுக்கு 1/4 கப் அளவுக்கு பச்சைப்பயிரை நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்ப அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த எல்லா பருப்புமே நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி செவந்து வரும். இப்போ நம்ம பச்சைப்பயிரை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு பருப்பு எல்லாமே செவந்து வர ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 வரமிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து பக்குவம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. இல்லை ஒருவேளை நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா தெரியலை அப்படின்னா தனித்தனியாக ஒவ்வொரு பொருளையுமே நீங்கள் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. இப்போ வந்து ஓரளவுக்கு செவந்து வர டைமில் நம்ம மிளகாவை சேர்த்துட்டு கூடவே வந்து 3 பூண்டு பல்லை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்து வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகாவையும் பூண்டையும் சேர்த்த பிறகு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லாவே எல்லா பருப்புமே ரோஸ்ட் ஆகி நம்ம சேர்த்த மிளகாய் பூண்டு எல்லாமே ரோஸ்ட் ஆகி வந்துடும். நமக்கு வந்து கரெக்டான அளவில் இருக்கும். நமக்கு அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துலேயே எல்லா பொருளும் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடும். இப்போ நல்ல பருப்பு எல்லாமே செவந்து வந்துருச்சு. ரோஸ்ட் ஆன பிறகு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை எடுத்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவலை சேர்த்த பிறகு அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாத்திரத்தோட சூட்லேயே வந்து தேங்காய் வந்து நல்லா வதங்கி வந்துடும். ஒரு நிமிஷத்துலேயே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதே சூட்லேயே நீங்கள் வந்து கிளறி விட்டுக்கோங்க தேங்காவை. நாம் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக வாசத்துக்காக கொத்தமல்லி இலையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருளுமே நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துருவோம். இப்போ நம்ம தொகையில் அரைக்கிறப்ப கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல டேஸ்டியாக பச்சைப்பயிறு தொகையில் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த பச்சைப்பயிறு தொகையில் நம்ம ரச சாதத்து கூட கஞ்சி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.